see. So first, XYZ Limited has inadequate profit, proposes to declare dividend out of general reserve. So first starting என்ன question கேட்டேன், inadequate profit இருந்தா whether dividend declare பண்ண முடியுமா முடியாதானதுக்கு என்ன சொன்னீங்க, எல்லாருமே நோன்னு சொன்னீங்க. பட் there is a provision in law which says even if you have inadequate profit or if you have no profit, still you can pay dividend from the reserves which you have created previously. சரியா? So அதுதான் இந்த கேஸ்ல applicable ஆகுது. In this case XYZ Limited has inadequate profit. அப்போ zero profit கிடையாது, profit இருக்கு but it is inadequate. Clear? Then it proposed to declare out of general reserve. Clear? Now we will see. First what they have, 17,500 preference shares of rupees 100 each fully paid. Clear? எவ்வளோ 9%. 9% என்னது, 9% dividend they have to pay. சரியா? Then 7 lakh equity shares of rupees 10 each they have, general reserve 21 lakh, capital reserve 3,50,000, security premium 3,50,000, surplus வந்து 63,000. Now இதுல குயிக்கா எனக்கு சொல்லுங்க, எது இதெல்லாம் வந்து ஃப்ரீ ரிசர்வ், எது இதெல்லாம் வந்து ஃப்ரீ ரிசர்வ் கிடையாது. குயிக். ஜெனரல் ரிசர்வ் சர்ப்ளஸ் வந்து ஃப்ரீ ரிசர்வ். ஜெனரல் ரிசர்வ் ஃப்ரீ ரிசர்வ், அதுக்கப்புறம் சர்ப்ளஸ். இது ரெண்டு தான். ரிமைனிங் 2 ஆர் நாட் ஃப்ரீ ரிசர்வ். எதுவும் ஃப்ரீ ரிசர்வ் கிடையாது. கேபிட்டல் ரிசர்வும் செக்யூரிட்டி ஃப்ரீ ரிசர்வ் கிடையாது. அப்ப என்ன பண்ணணும், அதை கன்சிடர் பண்ணவே கூடாது. சிம்பிளி ஸ்ட்ரைக் இட் அவுட். கிளியர்? தென் நெட் ப்ராஃபிட் ஆஃப் ருபீஸ், நெட் ப்ராஃபிட் எவ்வளவு இருக்கு, 3,57,000 இருக்கு. சார் அதான் நெட் ப்ராஃபிட் தான் இருக்குது. அதுக்கப்புறம் கொஸ்டின்ல இன்எடிகுவேட் ப்ராஃபிட்னு கொடுத்துருக்காங்க. கொஸ்டின்ல they have given net profit of for the year is 3,57,000. Then why they have mentioned inadequate profit இருக்கு அப்படின்னுட்டு? What is the reason? நியர் ப்ராஃபிட்ல இன்ட்ரெஸ்ட் டாக்ஸ் எதுவுமே பே பண்ணல. ஃபைன். ஆவரேஜ் ரேட் ஆஃப் டிவிடெண்ட் எவ்வளோனா லாஸ்ட் 3 இயர்ஸ்ல 15%. இது அவங்களே கொடுத்துட்டாங்க. நம்ம கம்ப்யூட் பண்ணோம் இல்லையா, இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா 10%, 8%, 12%. ஸோ மூணுத்தையும் ஆட் பண்ணி டிவைட் பண்றது வந்து 10 வருதா. ஸோ அந்த தட் இட் செல்ஃப் தே ஹவ் கிவன். ஸோ ஆவரேஜ் டிவிடெண்ட் வந்து எவ்வளோ, ஆவரேஜ் ரேட் ஆஃப் டிவிடெண்ட் டியூரிங் த லாஸ்ட் 3 இயர்ஸ் 15%. கிளியர்? இந்த வருஷம் எவ்வளோ டிக்ளேர் பண்ண போறாங்க, 10%. ஸோ தே ஆர் மீட்டிங் த ஃபர்ஸ்ட் கண்டிஷன். எது, அந்த ரேட் ஆஃப் டிவிடெண்ட். ரேட் ஆஃப் டிவிடெண்ட் 3 இயர்ஸோட ஆவரேஜுக்கு மேல இருக்கக்கூடாது. ஆப்வியஸ்லி இங்க இல்ல, பிகாஸ் 3 இயர்ஸ் ஆவரேஜ் இஸ் 15%. they are going to declare only 10%. So obviously they are complying this provision. So first condition முடிஞ்சு. அடுத்தது maximum amount that can be withdrawn எவ்வளோ, maximum amount that can be withdrawn எவ்வளோ, then permissible withdrawal from the balance of reserves. இந்த லைன் has of now ignore பண்ணிடுங்க. We will see this. என்ன இல்லை ஒன்று பண்றீங்களா? will you try? I'll give 5 minutes time. ட்ரை பண்ணிட்டு எனக்கு உடனே ஆன்சர் சொல்லுங்க. ரெண்டு ஜஸ்ட் ஃபைண்ட் அவுட் ஒன்லி 2 things. ஃபர்ஸ்ட் பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் எவ்வளோன்னு கண்டுபிடிங்க. சரியா? அதுல 15%. பாயிண்ட் நம்பர் 1. இது எதுக்குன்னா அந்த செக் பாயிண்ட் லாஸ்ட் கண்டிஷனுக்கு. அதுக்கப்புறம் பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் ரிசர்வ்ஸ் இதுல 10% எவ்வளோ, இது மட்டும் எனக்கு சொன்னா போதும். வாட் இஸ் த 10% ஆஃப் பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் ரிசர்வ்ஸ்? ஃபர்ஸ்ட் அதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. தென் 15% ஆஃப் பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் எவ்வளோ? ஓகே சார். ஸ்டார்ட். என்னது? கால்குலேட்டர் எத்தனை எத்தனை குயிக். ஸ்டார்ட். பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் எவ்வளோ ஆட் பண்ணி சொல்லுங்க. கால்குலேட்டர் இருக்குதா இல்லையா? பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் பிளஸ் ரிசர்வ், ஃப்ரீ ரிசர்வ் எவ்வளோ? இவ்வளவுதான் கொஸ்டின். கஷ்டமா கேட்கல. ஃப்ரீ ரிசர்வ் என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க. பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் என்னன்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் இன்க்ளூட்ஸ் preference share capital as well as equity share capital. That's it. பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் எங்க சார்? நல்லது. ஃபர்ஸ்ட் லைனே அதுதானே. 17,500 preference shares of rupees 100 each fully paid meaning it is paid up capital. That's very good. அடுத்தது 7 lakh equity shares of rupees 10 each. அது partly paid fully paid ன்னு கொடுக்கல அப்படின்னா assume it is fully paid only. Don't have your own assumption partly paid இருக்கும், அதெல்லாம் எடுத்துக்காதீங்க. 7 lakh equity shares of rupees 10 each அப்படின்னா அது fully paid up தான். So calculate that amount.
ம் 17,50,000 plus 7 lakh ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி சொல்லுங்க. அவ்வளவுதான், நானே சொல்லிட்டேன். 17,500 shares into 100 எவ்வளோ? 17,50,000. Then 7 lakh into 10 70 lakh. So 70 lakh plus 17,50,000 எவ்வளோ? 87,50,000 is the paid up share capital. 87,50,000 paid up share capital கண்டுபிடிச்சிட்டீங்க. அதுக்கப்புறம் ஃப்ரீ ரிசர்வ் எவ்வளோ? ஜெனரல் ரிசர்வ் பிளஸ் சர்ப்ளஸ் 21,63,000. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா எவ்வளோ வருது? How much you are getting? 87,50,000. 87,50,000 plus 21,63,000. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா you will be getting 1,91,30,000. இல்ல 1,09,13,000. இதுல 10% எவ்வளோ? வெரி குட். அதுக்காக தான் இந்த சொல்யூஷன் போட்டு உங்களுக்கு அனுப்புனது. ஸ்கிரீன் தெரியுதா? ஸ்கிரீன்ல என்ன தெரியுது? நோட்ஸ் தெரியுதா? இப்ப கவனிங்க. புக்ல அதனால தான் ஒண்ணுமே புரியாது. ஃபர்ஸ்ட் paid up share capital எவ்வளோ? ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் 17,500 into ஒன்று வந்து 100 each, which means 17,500 shares into 100 17,50,000 plus equity share capital ரெண்டுத்தையும் 70 lakh ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 87,50,000. இதுதான் paid up share capital. ஈஸி. தென் ஃப்ரீ ரிசர்வ். ஸோ ஃப்ரீ ரிசர்வ்ல என்ன மட்டும் தான் எடுக்கணும்? ஜெனரல் ரிசர்வ் சர்ப்ளஸ் மட்டும் தான் எடுக்கணும். கேபிட்டல் ரிசர்வ் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் எடுக்க கூடாது. அதனால தான் எழுதிட்டு வேணும்னு அடிச்சிருக்கேன். நீங்களும் எழுதிட்டு வேணும்னுட்டு அடிச்சிருங்க. இப்போ மட்டும் தான் எக்ஸாம்பிள், ஸோ தட் யூ வில் ரிமெம்பர். சரியா? ஸோ அப்போ ரிசர்வ் எவ்வளோ? ஃப்ரீ ரிசர்வ் எவ்வளோ? 21,63,000. பக்கா புரியுது? தென் இப்போ கம்பெனி விஷஸ் டு டிக்ளேர் எவ்வளோ? 10%. கம்பெனி விஷஸ் டு டிக்ளேர் டிவிடெண்ட் எவ்வளோ? 10%. கொஸ்டின்ல பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? 10%. இது இருக்குல்ல? 10% dividend they are going to declare. சரியா? So இந்த 10% எதுல they will declare? 10% will be applied on what? இதுல தான் அப்ளை ஆகும். புரியுதா? ஸோ ஈக்விட்டி ஷேருக்கு தான் டிவிடெண்ட் கொடுப்பாங்க. ப்ரிஃபரன்ஸ் ஷேருக்கு வந்து ஃபிக்ஸட் டிவிடெண்ட் 9% மென்ஷன் பண்ணிருக்காங்களா, இதுதான். திஸ் வில் பி அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். எவ்வளோ? 7 lakh into 10%. தட் இஸ் 10. இந்த rupees 10ல 10% அப்ளை பண்ணா 1, மீனிங் 7 lakh they are going to issue dividend. எவ்வளோ? 7 lakhs they are going to pay. இப்போ listen carefully. இந்த வருஷம் 7 lakh rupees they are going to pay dividend. Whether they have sufficient profit, how much profit they have? எவ்வளோ? 30,57,000. 3,57,000. So now they are going to declare dividend. Now they have declared dividend 7 lakh, but they have profit எவ்வளோ? 3,57,000 தான். அப்போ ப்ராஃபிட் இருக்கு, பட் the profit is inadequate. அதனால தான் கொஸ்டின்ல inadequate profit கொடுத்துருக்காங்க. இப்போ புரியுதா? கொஸ்டின் ஓரளவுக்கு ஒருவே புரிஞ்சுதா இப்போ? Now come to this answer. Listen. அப்போ how much they are going to pay? 7 lakh rupees they are going to pay the dividend. சரியா? இப்போ இது எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? current year profit. So always listen carefully. current year profit அப்படின்னா it is profit after tax. என்னது? Profit after. அது கூட add surplus they have given. புரியுதா? Yes sir. From that you have to subtract preference dividend. இதுதான் வந்து இந்த இடத்துல பண்ணக்கூடிய crucial adjustment. Don't worry, tonight you will get familiarized with all those things. So preference dividend கொடுக்கவே இல்லையே சார் அப்படின்னா preference dividend எவ்வளோ? dividend 9%. 9% into what? 100ல 9%. 9. So 17,500 into 9 எவ்வளோ? 17,500 into 9, 1,57,500. So if we subtract, this is the current year profit. அப்ப current year profit 3,57,000 கிடையாது. That needs to be adjusted for surplus and preference dividend. So ரெண்டுத்துக்கும் adjust பண்ணா அப்ப இதுதான் current year profit. இதுதான் வந்து என்னது? current year profit which is available for shareholders. மேல பார்த்தோம் இல்லையா? நார்மல் ப்ராஃபிட் கிடையாது. we need to find out distributable profit. இந்த 2,62,000 இந்த 2,62,500 தான் வந்து என்னது? distributable profit. ஓகேவா? அப்போ 7 lakh rupees I have to pay the dividend. How much I have? One day 2,62,500 தான் I have. Then remaining எவ்வளோ வந்து ரிசர்வ்ல இருந்து எடுக்கணும்? 4,37,500. பக்கா? Any confusion? Still clear? Should I repeat again?
புரியல, ஒரு வாட்டி சொல்லிட்டா? ஓகே, வெரி குட். 7 lakh rupees I have to pay dividend. ஓகேவா? ஸோ டிவிடெண்ட் சிம்பிளி வாட் ஐ வில் டூ, கரண்ட் இயர் ப்ராஃபிட்ல இருந்து எடுத்து கொடுப்பேன். மீனிங் கரண்ட் இயர் ப்ராஃபிட் ரிசர்வ்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணா அங்க இருந்து ஐ வில் பே த டிவிடெண்ட். பக்கா? ஸோ கரண்ட் இயர் ப்ராஃபிட் எவ்வளோ, 3,57,000. பட் அது வந்து இட் இஸ் நாட் அட்ஜஸ்டட் அகெயின்ஸ்ட் த ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் அண்ட் சர்ப்ளஸ். ஸோ ரிவர்ஸ் கால்குலேஷன் பண்ணி ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் மைனஸ் பண்றோம் அண்ட் தென் சர்ப்ளஸ் வந்து ஆட் பேக் பண்ணிடும். ஸோ தட் எக்ஸாக்ட் கரண்ட் இயர் ப்ராஃபிட் வி வில் பி ஏபிள் டு ஃபைண்ட் இட் அவுட். தட் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டபிள் ப்ராஃபிட் வந்து வில் பி ஏபிள் டு ஃபைண்ட் அவுட். ஸோ டிஸ்ட்ரிபியூட் ப்ராஃபிட் எவ்வளோ, டிஸ்ட்ரிபியூட் ப்ராஃபிட் இஸ் 2,62,500. Clear? But how much we have to pay dividend na 7 lakh. How much only we have? 2,62,500 we have current at present. That is from out of current year profit we have only 2,62,500. Upper remaining we can get it from reserve. Remaining எவ்வளோ, 7 lakh 2,62,500 இருக்குன்னா remaining 4,37,500 வந்து you can get it from reserves. பக்கா புரியுது? ஓகே, இப்போ செக் பாயிண்ட். இப்போ என்ன பாயிண்ட்? செக் பாயிண்ட். ஸோ இப்போ Check ரிசர்வ்ல point. இருந்து எவ்வளோ கம்மியாக போகுது? How much is going to get reduced from reserve? We are going to reduce the reserve to the extent of rupees 4,37,500. பக்கா? இப்போ ஃபர்ஸ்ட் ரிசர்வ் எவ்வளவு இருந்தது? ஃப்ரீ ரிசர்வ் எவ்வளவு இருந்தது? 7 lakh. அது ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். கொஸ்டின் காட்டுறப்ப 21 lakh 73. 21 lakh 63,000. 21 lakh 63,000. 63,000. 63,000. 21 lakh 63,000 தான் என்னது? ஃப்ரீ ரிசர்வ். என்னாச்சு? இதுதானே ஃப்ரீ ரிசர்வ்? அதான் சார் சொன்னேன். அதான் இல்ல, உங்க ஃபேஸ் ரியாக்ஷன் மாறிச்சு. 21 lakh 63,000 தான் என்னது? ஃப்ரீ ரிசர்வ். சரியா? இப்போ இதுல இருந்து how much you are going to take it up? 4,37,500 நீங்க வந்து எடுக்க போறீங்க. இப்போ ரிமைனிங் எவ்வளவு இருக்கும்? ரிமைனிங் எவ்வளவு இருக்கும்? சார் பேசிக் மைனஸ் தான் சார் பண்ண சொன்னேன். 21 lakh 60,000 இருந்து 4,37,500 மைனஸ் பண்ணா எவ்வளவு இருக்கும்? கூட உங்களை பண்ண சொல்ல. 1 minute. கால்குலேட்டர் கண்டுபிடிச்சு எடுத்துன்னு வந்தீங்களா இல்லையா ஃபர்ஸ்ட்? மேடம் 17,25,500 சார். 17 lakh 25,500. 17,25,500. இப்போ இதுதான் ரிமைனிங் இருக்கு. இதுதான் வந்து ரிமைனிங் இருக்கு. இப்போ நம்ம செக் பாயிண்ட் என்னது? செக் லிஸ்ட் என்னது? செக் பாயிண்ட் வந்து இந்த ரிசர்வ் எவ்வளவு இருக்கணும்? மினிமம் 17 lakh இருக்கு. மினிமம் எவ்வளவு? 15%. 15% on what? 15% on 87,50,000. That is paid up share. 87,50,000 15% எவ்வளவு? 13,12,500. கரெக்டா? 13,12,500 மினிமம் இருக்கணும். நம்ம கிட்ட எவ்வளவு இருக்கு? 17 இருக்கு. Obviously more than that. So it has satisfied all the condition. மினிமம் 13 இருக்கணும். நம்ம கிட்ட 17 இருக்கு. So we are comfortably satisfying all the conditions. பக்கா? அதையுமே நான் இங்க ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை பார்த்தா புரியும். See here. செக் பாயிண்ட் என்னது? 15% of paid up share capital. ஓகேவா? 15% of what? 15% of paid up share capital. 15% of paid up share capital எவ்வளோ? 13,12,500. ரிசர்வ் ஆஃப்டர் டிவிடெண்ட் எவ்வளோ இருக்கு? 17,25,500 இருக்குது. இப்போ பாருங்க எவ்வளோ இருக்கணும்? 13,12,500 இருந்தா போதும். கம்ஃபர்டபிளி we have 17,25,500. So it satisfied all the condition. They can declare dividend at the rate of 10%. பக்கா? பர்ஃபெக்ட் கிளாரிட்டி? இப்போ இது உங்க புக்ல எப்படி கொடுத்துருக்காங்கன்னு சொல்றேன். இப்போ நான் உங்க புக்ல இருந்து எக்ஸ்பிளைன் பண்ணா எந்த அளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும் நீங்களே பார்த்துக்கோங்க. This is how they have explained in your book. ஓகேவா? அதே தான் அங்க எழுதிருந்தது, அதே தான். But the way they have presented is very cumbersome. Clear? Easy? That's it. Which is we are through with section. Easy section. Section number என்னது? 1 2 3. அவ்வளவுதான், முடிஞ்சு. Easy. So section 1 2 3 we have completed. Section 123 comes to an end. Okay. அவ்வளவுதான் முடிஞ்சு. Now, so இப்போ சொல்லுங்க குயிக்கா. இது குயிக்கா will go through. Easy தான். ஓகேவா? So 2018, 19, 20. Case 1, case 2, case 3. Clear?
இப்படி பாருங்க, இந்த ஆர்டர்ல பாருங்க. ஃபர்ஸ்ட் 2018-19 they have declared 10% dividend. 2019-20 டிக்ளேர் பண்ணவே இல்லை, 0. 2021 they have declared 5% dividend. இப்போ 3 வருஷத்து டிவிடெண்ட் ஆட் பண்ணுங்க. 15 divided by 3 ஆவரேஜ் எடுத்தீங்கன்னா 5%. அப்போ இந்த வருஷம் மேக்ஸிமம் how much you can pay dividend 5% தான் can pay dividend. பக்கா மேக்ஸிமம் இந்த வருஷம் எவ்வளவு பே பண்ண முடியும் டிவிடெண்ட்? இங்க 5% தான் பே பண்ண முடியும். நம்பர் 2, போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் டிவிடெண்டே பே பண்ணல அப்படின்னா இந்த ரூலே அப்ளிகபிள் கிடையாது. பிகாஸ் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போறீங்கன்னா வாட் எவர் த ரேட் யூ வாண்ட் டு டிக்ளேர் யூ கேன் டிக்ளேர். கிளியர்? தென் ஃபர்ஸ்ட் இயர் பே பண்ணல, தேர்ட் இயர் பே பண்ணல, செகண்ட் இயர் மட்டும் 12% பே பண்ணிருக்கீங்க. அஃப்கோர்ஸ் யூ ஹேவ் டு டேக் த ஆவரேஜ். ஆவரேஜ் எடுத்தா எவ்வளோ? யூ வில் கெட் 4%. ஸோ திஸ் இயர் யூ கேன் பே டிவிடெண்ட் ஒன்லி டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் 4%. இப்போ இந்த கண்டிஷன் இது எல்லாமே யாருக்கு அப்ளிகபிள் கிடையாது? கவர்மெண்ட் கம்பெனி. எக்ஸாக்ட்லி. கிளியர்? அந்த இந்த கண்டிஷன் ரிசர்வ் கண்டிஷன் என்றால் தட் கண்டிஷன் என்றால் இஸ் நாட் அப்ளிகபிள் ஃபார் ஹூம்? கவர்மெண்ட் கம்பெனி. கிளியர்? வெரி குட். அப்போ இது என்னது? ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா லாஸ்ட் 3 இயர் டிவிடெண்டோட ஆவரேஜ் தான் நீங்க பே பண்ணணும். இஃப் சப்போஸ் யூ ஹவ் நாட் பெய்ட் எனி டிவிடெண்ட் தென் யூ கேன் பே வாட் எவர் த டிவிடெண்ட். அப்போ இது என்னது? ப்ரொவிஷன்ல ஒன்று சொல்லியிருக்காங்க. Then they are saying இது வரைக்கும் நீங்க பேவே பண்ணலன்னா you can pay this much. This is called proviso. ஓகேவா? ப்ரொவிஷனுக்கும் ப்ரொவைஸுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண அவசியம் கிடையாது, ஆல்ரெடி நிறைய வாட்டி சொல்லியாச்சு. ஸோ குயிக்கா ட்ரை பண்ண முடியுமா இந்த சம்ம? ஒண்ணுமே கிடையாது. இது குயிக்கா ட்ரை பண்ணுங்க. சரி, ஓகே. இது நீங்க ட்ரை பண்ணிட்டு யூ சென்ட் இட் டு மீ. ஃபைன். ஆன்சர் பார்க்காதீங்க, யூ ட்ரை ஆன் யுவர் ஓன் அண்ட் சென்ட் இட் டு மீ. இல்லைன்னா நீங்க டைம் எடுத்துருவீங்க. வி ஹேவ் டு கவர் அ லாட். Now there is something called dividend distribution policy. Listen. அப்புறமா காப்பி பண்ணுங்க. அது ஹோம்ஒர்க்கா போட்டு அனுப்புங்க எனக்கு. ஓகேவா? 5 o'clock 5:30 கிளாஸ் முடியுமா? வித்தின் 7 o'clock அதுல இருக்கு அந்த சம் ஹோம்ஒர்க்கா போட்டு அனுப்புங்க. 7 மணிக்குள்ளார அந்த சம் ஹோம்ஒர்க்கா போட்டு அனுப்புங்க. Tonight 8 o'clock we will be having FM class. அதே டாபிக் தான், இப்போ படிக்கிற அதே டாபிக் தான் டிவிடெண்ட், பட் த பெர்ஸ்பெக்டிவ் வில் பி டிஃபரெண்ட் தேர். கிளியர்? So dividend distribution policy. There is something called in the dividend distribution policy அப்படின்னு ஒன்று they have to do. Who has to do அப்படின்னா mainly listed companies has to make dividend distribution policy. சரியா? dividend distribution policy na how much they are going to pay dividend, எப்படி அந்த criteria they will assess, all those things they have to frame as a policy and they have to disclose it. அதுக்கு பேர் தான் dividend distribution policy. It is mainly applicable of whom? This is mainly applicable for listed company. LODR regulations வந்து applicable ஆகும். சரியா? Now first the various determinants of dividend policy ordinarily include. அந்த dividend policyல என்னென்னலாம் it will include na first legal and contractual restrictions. ஓகேவா? so what are all the contractual restrictions எதனாச்சும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் if you are obtaining from loan from bank and bank எதனாச்சும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க வந்து டிவிடெண்ட் கொடுக்க கூடாது ஆர் இந்த இதுதான் அப்படின்னு இருந்ததுன்னா then you have to follow that. earnings of the company, current earning provide the best index of what a company can pay. so you have to take decision how much I can pay dividend அப்படின்றத current year earnings வச்சு தான் you can take the decision. அதே மாதிரி cash position and liquidity you have to take into consideration. Then financial needs, for example if company has any other financial needs then you can divert it into those area. For example if you are going to spend for expansion you can do so. Then tax consideration. Now this may be asked as a question, listen carefully. For top 1000 listed company, and hereafter I will not explain எங்கெங்கெல்லாம் இந்த டாப் 100 டாப் 1000 அப்படின்னு வருதோ அது எல்லாமே எதை பேஸ் பண்ணி they will pick it up அப்படின்னா they will pick based on the market capitalization. Clear? so அப்போ டாப் 1000 listed entities based on market capitalization. புரியுதா? மார்க்கெட் கேபிட்டல் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கேன். should I repeat again? தெரியுமா? Rashid, should I explain? Market capitalization என்னது? NSE, BSE. சரி, நான் ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கிட்டா குயிக்கா. கிளாஸ் முடிச்சு எப்போ கிளாஸ் முடியுது அதுல இருந்து 10 நிமிஷத்துக்குள்ளார ரிலையன்ஸோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் எவ்வளோன்றதை யூ ஹேவ் டு கால்குலேட் அண்ட் லெட் மீ நோ.
புரியுதா? எதுவும் தேவை என்எஸ்சி வெப்சைட்டுக்கு போயிட்டு ரிலையன்ஸ் டைப் பண்ணுங்க, யூ வில் கெட் இட், டேட்டா யூ வில் கெட் இட். ஓகேவா? அதுல நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அவுட்ஸ்டாண்டிங்னு ஒரு காலம் இருக்கும், ஒரு அமௌண்ட் இருக்கும், நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அவுட்ஸ்டாண்டிங்னு இருக்கும். அதுக்கப்புறம் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ், இன்னைக்கு மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளவு போகும், க்ளோஸ் ஆயிருக்குன்னு பாருங்க. 3:30 மார்க்கெட் க்ளோஸ் ஆயிட்டு இருக்கும். ஸோ கேல்குலேட், ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க, யூ வில் கெட் த ஆன்சர். ஸோ தட் யூ வில் நெவர் ஃபர்கெட் மார்க்கெட் கேபிடலைசேஷன். சரியா? தட்ஸ் இட். அப்போ டாப் 1000 லிஸ்டட் company based on the market capitalization, they have to follow these conditions. Another regarding the distribution, the dividend distribution policy shall include the following parameters. What are the parameters? First, the circumstance under which shareholders of the listed entity may or may not accept the dividend. எப்போ வந்து shareholders dividend accept பண்ணுவாங்க, எப்போ வந்து they will not expect அப்படின்றத you have to find it out. ஓகேவா? அதை you have to keep that as a parameter. When you are framing the dividend decision policy, dividend distribution policy, the following parameters you have to keep in mind. First, எப்போ shareholders வந்து dividend கொடுப்பாங்கன்னு எதிர்பார்ப்பாங்க இல்லை எதிர்பார்க்க மாட்டாங்க. Point number 1. Point number 2, financial parameters. Financial parameters என்னது, ratios, all those things. Internal and external factor that shall be considered for declaration of dividend. For example, if you are going for expansion அப்படின்னா, then rather than paying dividend now, you can postpone into future years. Clear? Because what is the main objective of financial management? What is the main objective of financial management? Wealth maximization, sir. Wealth maximization. That is the primary objective of financial management, is wealth maximization. சரியா? So if you pay dividend now, you will pay now less amount only. அதே amount if you invest somewhere, then you can pay more dividend or more returns for the shareholders in the future, which means you are creating wealth for them. So if you are able to create wealth for them, then don't pay dividend now, pay dividend later. That is what you will learn in dividend decision. Then policy has to how the retained earnings shall be utilized. For example, retained earnings இருக்குதுன்னா அந்த retained earnings என்ன பண்ண போறீங்க, what are you going to do with that retained earnings? Whether அந்த retained earnings நீங்க வந்து bonus shares மாத்த போறீங்களா, இல்ல for other purpose யூஸ் பண்ண போறீங்களா, all those things should be written in the dividend distribution policy. Clear? Then parameters that shall be adopted with regard to various classes of shares. So what are the parameters you are going to adopt regarding various classes of shares அப்படின்றது you have to include in the dividend distribution policy. பக்கா? That's it. Now, date of determining entitlement to dividend. இது வந்து already we have discussed it. Like என்னைக்கு அவங்க dividend declare பண்ண போறாங்களோ, the date they will freeze. அதே மாதிரி they will freeze something called a record date. They will freeze something called what? Record date. Record date na, for example, they are paying dividend னு வச்சுக்கோங்களேன். Then they will fix, for example, they are fixing date as 1st October னு வச்சுக்கோங்க. Then 1st Octoberல யார் கையில இந்த ஷேர் இருக்கோ அவங்களுக்கு டிவிடெண்ட் போகும். Clear? They may pay dividend 5th October. Remember very carefully, they may pay dividend on 5th October. But record date 1st October னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா, அந்த 1st Octoberல யார் யார் கையில எல்லாம் அந்த ஷேர்ஸ் இருக்கும் அவங்க கையில எல்லாம் என்ன போகும், அந்த டிவிடெண்ட் வந்து போகும். ஃபார் எக்ஸாம்பிள் 3rd October வந்து அந்த யார்கிட்ட அந்த ஷேர்ஸ் இருக்கும் அவங்க அந்த ஷேர்ஸை வித்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்ல வேற யாருக்காச்சும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க அப்படின்னாலோ அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு வந்து they will get the dividend because on 1st October they are holding the shares. On that basis only they will pay the dividend. எப்போ அவங்க டிவிடெண்ட் பே பண்றாங்கன்றது முக்கியம் கிடையாது, ரெக்கார்ட் டேட் என்ன ஃபிக்ஸ் பண்றாங்கன்றது தான் முக்கியம். This record date concept we will learn in right shares also. Right shares what we will find out. First we will find out the right record date. Bonus அதே தான். First they will record the bonus date. Record date இது பண்ணுவாங்க. அந்த record date என்னைக்கு ஃபிக்ஸ் பண்றாங்களோ on that date what is the position of the shareholder. அதுக்கு தான் அந்த இம்பாக்ட் எல்லாமே போகும். Clear? Any confusion? Okay. Should I repeat anything? Very good. Then regulation 60 of SEBI LODR என்ன சொல்லுதுன்னா, fixing or recording of record date for payment of dividend. All the shareholders on the record date, irrespective of the holding period of shares, shall be eligible to receive dividend. That is what we have discussed now. அன்னைக்கு தேதியில ரெக்கார்ட் டேட்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, அன்னைக்கு டேட்ல அதுக்கான ஓனர் யாரோ தட் பர்சனுக்கு தான் யூ ஹவ் டு பே டிவிடெண்ட். தட்ஸ் இட். Now listen carefully. Person entitled to receive dividend. யார் யாருக்கெல்லாம் வந்து டிவிடெண்ட் வந்து போகும் அப்படின்னா, of course ரிஜிஸ்டர்டு ஷேர் ஹோல்டருக்கு தான், ரிஜிஸ்டர்டு ஷேர் ஹோல்டருக்கு தான் டிவிடெண்ட் வந்து போகும். சார் இது வந்து இந்த டேட்டா எங்க இருக்கும், ஷேர் ஹோல்டர்ஸ் டேட்டால யார் மெயின்டைன் பண்ணுவா, who will maintain?
ஏஜென்சி பேர் என்னது ஞாபகம் இருக்கா? ஷேர் ஹோல்டர்ஸோட டேட்டாலாம் who will maintain? எஸ் மேடம். NSDL-BS. Very good. NSDL CDSL. So they are the persons who will be maintaining our data. DMAT formula, dematerialized formula, who will be maintaining? They will be maintaining our data. All the data will be, so company என்ன பண்ணணும்னா dematerialize பண்ணணும். யார்கிட்ட கொடுத்தனா NSDL கிட்ட கொடுத்து. So NSDL கிட்ட தான் எல்லா டேட்டாவும் இருக்கும் in the dematerialized form. Even if you are applying your PAN, you have to apply through NSDL only. So PAN தான் கொடுக்கிறது யாரு? NSDL தான். So NSDL will be having our database. NSDL nothing but database company அதாவது. Their work itself is managing the data. Then, if suppose in case of the death of the shareholder, obviously nominee will get. Clear? If in case of joint shareholder to the surviving first joint holder, or when both of them die, to the nominee appointed by all the joint holders. General point. Then if suppose a company on the insolvency la இருக்குது இல்ல liquidation la இருக்குன்னா the assignee of the insolvent member. சரிங்க, just a terminology will differ. ஓகேவா? Terminology will differ. For example, company அப்படின்னா authorized representative. இதே வந்து நார்மல் இண்டிவிஜுவல் அப்படின்னா நாமினி. அந்த மாதிரி லிக்விடேஷன் இன்சால்வன்சி இல்லை லிக்விடேஷன் போகுதுன்னா யூ வில் பி கால்ட் அஸ் அசைனி. ஓகேவா? தேர் யூ வில் அசைன் சம் பர்சன் கால்ட் அசைனி ஆஃப் த இன்சால்வன்ட் மெம்பர். அவங்களுக்கு வந்து யூ ஹேவ் டு பே த டிவிடெண்ட். தென் இன் கேஸ் ஆஃப் லிக்விடேட்டர் ஆஃப் த கம்பெனி, இன் கேஸ் ஆஃப் லிக்விடேஷன் லிக்விடேட்டருக்கு வில் பே. பக்கா? So administration of the assets of the deceased அப்படின்னா account of the administrator. Then shares எதுவுமே transfer பண்ணல அப்படின்னா எங்க you have to transferனா you have to transfer it to IEPF. For example, dividend நீங்க வந்து pay பண்ணீங்க பட் வந்து return ஆயிடுச்சு due to wrong address or wrong mail ID or not mail ID, wrong account number. Because of this reason transfer ஆகல அப்படின்னா you will wait for few years. அந்த year condition என்னன்றது will refer later. But you will wait for some time. And the time if the person don't claim his own dividend, then it will be transferred to IEPF, Investor Education Protection Fund. You have to transfer. அப்படி transfer பண்ணலன்னா penalty வரும். Who has to transfer? Company has to transfer. For example, Reliance Industries Limited is declaring the dividend, and the dividend வந்து particular person போய் சேரல அப்படின்னா they have to wait for particular time. அந்த particular time குள்ள dividend வந்து if you don't claim, then the company Reliance has to transfer that amount to Investor Education Protection Fund ஒன்று இருக்கு. அதுக்கு they have to transfer. அவ்வளவுதான். பக்கா? புரியுது? அதே மாதிரி either they can pay directly to the person, or if person வந்து இல்ல எனக்கு கொடுக்காதீங்க உங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு if they have mentioned specifically, then pay to that person. For example, இப்போ வந்து ரஷீத் வந்து இல்ல சார் எனக்கு கொடுக்காதீங்க சிவனேஷ் கொடுங்கன்ற டைரக்ஷன் இஷ்யூ பண்ணியிருந்தா then company has to pay to the சிவனேஷ். ஸோ இது எல்லாமே ரிப்பீட். ஓகேவா மாமா? ஸோ இது எல்லாமே வந்து என்னது, all these points are repetition. When bonus are issued, that will not be considered as dividend, all those things. And then see, dividend on preference shares. Don't confuse dividend on equity share with dividend on preference shares. Dividend on preference shares வந்து அந்த ஃபேஸ்லேயே எழுதி இருக்கும். This percentage I'm going to give. நம்மளோட எக்ஸாம்பிள்ல 9% of dividendன்றது they have mentioned. எதுக்கு? preference share. In case of equity share capital, they will not mention on the face of it. They will declare in the board meeting. In case of interim dividend, they will declare and pay in the board meeting itself. In case of AGM, first board la enna பண்ணுவாங்க, board la they will declare, and it should be approved by whom? It should be first board la propose பண்ணுவாங்க, it will be approved by members. Clear? Whereas in preference dividend கொடுக்கிறதுக்கு வந்து they will not in the board meeting ஓ இல்ல வந்து இந்த this meeting and all they will not conduct. அங்க அந்த interim dividend இந்த concept it will not be applicable for whom? It will not be applicable for preference share capital. Preference share capital டெட்டும் ஒண்ணுதான். In almost if you பார்க்க போனீங்கன்னா ரெண்டுமே ஒண்ணுதான். There is some clause இருக்கும், cumulative preference dividend, non-cumulative preference dividend. Clear? So all those things I believe you would have studied in chapter 2 or 3 itself. I don't want to repeat it again. Clear? So board of directors want to declare 15 lakhs வந்து எதுல இருந்து டிக்ளேர் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க? Board of Directors wants to declare dividend of rupees 15 lakh out of capital profit of the year ended 31st March 2022.
without making provision. Whether correct or wrong? ரஷீத், கேபிட்டல் ப்ராஃபிட்ல இருந்து டிவிடெண்ட் பே பண்ணலாமா கூடாதா? கேபிட்டல் ப்ராஃபிட் என்னது? கேபிட்டல் ரிசர்வ். ஸோ கேபிட்டல் ரிசர்வ்ல இருந்து டிவிடெண்ட் பே பண்ணலாமா கூடாதா? கூடாது. No, எதுல இருந்து மட்டும் தான் பண்ணணும்? பிகாஸ் கேபிட்டல் ப்ராஃபிட் இஸ் நாட் அ ஃப்ரீ ரிசர்வ். கரெக்டா? தட்ஸ் இட். அதே மாதிரி they are making another mistake without making a provision for depreciation. அதுவும் இன்னொரு மிஸ்டேக். Because of these two reasons they cannot pay dividend. So in accordance with the provisions of the Companies Act 2013 as contained in the third proviso to the section 123, no dividend shall be declared or paid by a company from its reserve other than free reserve. சரியா? அதே மாதிரி free reserve என்னன்றத டெஃபினேஷன் சொல்லிட்டாங்களா? Therefore in this case they can neither declare dividend from capital profit nor it can declare dividend without making provision for depreciation. Clear? புரியுது? ஓகே. புரியுது சார். என்னது புரியுது சார். புரியுதுன்னு சொன்னீங்களா? So dividend with dividend on equity shares with differential rights is not that important. And then dividend in case of beneficial owner. So for example, if suppose dividend வந்து may be paid to a beneficial owner where the shareholder instructed to do so. அப்படி இல்லைன்னா you should not pay the beneficial owner. The obligation of the company of payment of dividend is towards member தான், not towards beneficial owner. There is a concept called beneficial owner. சரியா? இவங்க தான் வந்து beneficial owner ன்னுவாங்க. So the company has obligation to pay it to the members, not to the beneficial owner. But if member has intimated to the company specifically that please pay it to the beneficial owner, then you pay it to the beneficial owner. அவ்வளவு. In some companies, sir, father may be a member and his son may be a beneficial owner. If father instructs specifically, please transfer it to my son, that is beneficial owner, the company has to do so. Otherwise, please transfer the dividend to father only, that is member only. That's it. Able to understand? Okay, sir. Yes, sir. Then, deemed dividend is embedded in section 2, subsection 22, clause E. நான் சொல்லியிருப்பேன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 months back I would have told. There is a chapter called income from other sources. அதுல வந்து deemed dividend கான்செப்ட் இருக்கும். 5 செக்ஷன் இருக்கும். செக்ஷன் 2, சப்செக்ஷன் 2, A, B, C, clause A, clause B, clause C, clause D, clause E இருக்கும். அதுல லாஸ்ட் கிளாஸ்ல தான் என்ன சொல்லியிருப்பாங்க? If you are paying any dividend, it will be treated as loan. அந்த பாயிண்ட் தான் இங்க. The concept of deemed dividend is embedded. Embeddedனா attached ன்னு அர்த்தம். Embedded in section 2, subsection 2, clause A, where a closely held company. Closely held company என்னது? Unlisted company. That is private company will be called as closely held company. Closely held ன்னு எதுக்கு பேர் வச்சாங்கன்னா the affairs will be discussed among the members only. It will not go to the public. அதனால that is called closely held company. சரியா? அதுவுமே நான் சொல்லியிருப்பேன். So where a closely held company extends a loan or advance to any of its shareholders who has more than 10% of voting power. ஓகேவா? அதாவது 10% மேல voting power இருக்கிறதுக்கு நீங்க லோன் கொடுத்துருந்தீங்க அப்படின்னாலோ இல்ல to any condition in which shareholder is substantially interested or for the individual benefit of such shareholder அப்படின்னா on behalf of such shareholder to the extent the company accumulated profit, such payment will be deemed as a dividend. Even though உங்களுக்கு நீங்க லோன் கொடுத்த மாதிரி காமிச்சிருந்தாலும் it will be treated as dividend only. அவ்வளவுதான். Don't give that much importance for this point because this point will be covered in your income tax. They will not ask it. புரியுது? So then, waiver of right to receive dividend. This is a concept, just listen this. There is no provision under this act to deal with waiver of dividend. Hence, such provision may be contained in articles of the company. Further, such waiver can be full or partial. What they are trying to say na? இப்போ டிவிடெண்ட் உங்களுக்கு டிக்ளேர் பண்றாங்க, இல்ல எனக்கு வேண்டாம் டிவிடெண்ட் அப்படின்னு சொல்றதுக்கு ரைட்ஸ் இருக்குது அப்படின்றதுக்கான எக்ஸ்பிளிசிட்டா இங்க எந்த ப்ரொவிஷனும் கிடையாது. இஃப் சப்போஸ் ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன்ல எதனாச்சும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா then you can refer that. That's it. Clear? Now we are entering another important point, declaration of dividend. எவ்வளவு நாளுக்குள்ள டிக்ளேர் பண்ணணும்? டிக்ளேர் பண்ணணும்னா என்னென்ன ப்ரொசீஜர்? இஃப் சப்போஸ் ஸ்டிப்புலேட்டட் டைம்குள்ள டிக்ளேர் பண்ணா வாட் இஸ் த consequences or what is the punishment? That also we'll discuss. Clear? Meeting end ஆக போதா? What you will do?
Okay, we'll end here and Deepika send the meeting. We'll join there. Okay, Okay. yes.